அது இந்த பட்டன் எல்லாம் ஆன் பண்ணலனா நம்ம எல்லாம் புறம்போக்கு ஆயிடுவோம்டா. What புறம்போக்கு? அது நீதான், it's you. Okay, thank you. And me? நீ கூட புறம்போக்கு தான். அந்த பட்டன்லாம் இருக்கு இல்லைங்க, இதுவா? அதை தயவு செய்து தொட்டு. என்னங்க இது? எதுவுமே பண்ணலங்க, சும்மா தொட்டேன். அதான் பண்ணாதீங்கன்னு சொன்னேன். What is that? அது உங்களுக்கு சங்கு. You tell me. எதுக்கும் தமிழ்லயே பேசலாம். சரி. அது வந்து Whom are you talking to? No, I'm not talking. I'm just singing. I'm tense, no, so I'm relaxing myself. Sorry. எத்தனை பேர் இருக்காங்க? 2 பேருண்டு துப்பாக்கியில் குண்டு ஏரஸ்டஸ் 2 ஏதாச்சும் பண்ணு. லேண்டிங் கியரை கழட்டி விட்டுட்டேனா தீவிரவாதி. பைலட், இப்போ எதுக்கு பாடுறீங்க? சீ, அதானே நான் எதுக்கு பாடுறேன். ஆனா நல்லா தான் பாடுறீங்க. தேங்க்ஸ். எங்க விட்டேன் குமார்? தீவிரவாதி. லேண்டிங் கியர் கட்டு போச்சுன்னு தீவிரவாதி கிட்ட சொல்லு. பயந்தாங்கன்னா உயிருக்கு பயந்தவங்க நம்மள ஒண்ணும் செய்ய மாட்டாங்க. நான் லேண்டிங் கியரை கட் பண்ணி விட்டுறேன். கேட்டு சொல். Sorry, we can't land. Landing gear is not working. What? தரை இறங்க முடியாதுடா மொட்டை தலையா. What's he saying? You bullshit. I think he's lying. What are you talking about? என்ன பயப்படுறாங்களா? யா, பயந்து சாவறானுங்க. நீ வேலைய காமி. ஓகே. என்ன கடையா திறக்கிறேன்? சாரி மாமா, இவங்கெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலி டீசன்ட் ஃபெலோஸ். திஸ் இஸ் வேதாந்தம். இது டேய் ஜாதி எல்லாம் சொல்லாதடா, பேரை சொல்லு. ಹನುಮಂತ್ ರೆಡ್ಡಿ. എന്റെ പേര് ನಮಸ್ಕಾರ ಮಂಡಿ. അയ്യപ്പൻ നായർ. ಗಣೇಶ್ ಹೆಗಡೆ ಅಂತ. ನಮಸ್ಕಾರ. வணக்கம். ஃபார் ஃபோட்டோகிராஃப். நாங்கெல்லாம் சங்க காலத்து ஃப்ரெண்ட்ஸ். ஐங்குறுந்தாடிகள். புரியலன்னு நினைக்கிறேன். ஜோக். ஹலோ. மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. அது பர்த்டே சொல்றதா? ஓகே ஓகே சைலன்ஸ். இனிமே நாங்க எதுவும் சொல்ல போறது இல்ல. நீ முதல்ல கேக் கட் பண்ணு. ரெடி? ஓகே. 1 2 Chill please. ஆல்ரைட். ஒக்க நிமிஷம். ஹலோ. ஹலோ ராம், நான் கணேஷ் ஹெகடே பேசுறேன், மெட்ராஸ்ல இருந்து. ஹே ஹே, how are you? யாரு? ஃப்ரெண்ட், ஆம்பள ஃப்ரெண்ட். ஏய், எப்படிடா இருக்க? நீ தங்கி இருக்க ஃபிளாட் பக்கத்துல ஹோட்டல் ஹாலிடே இன் இருக்குல்ல, அங்க உடனே போ. ஹாலிடே எனக்கு எதுக்கு? அது அங்க என் பழைய லவர் நிர்மலா இருக்கா. சரி, நிர்மலாவுக்கு என்னாச்சு? அவ தற்கொலை பண்ணிக்கிறாங்கடா. அதுவும் இல்லாம என் பேர் எழுதி வச்சு சாக போறாங்கடா. எப்படியாவது நீ போய் சமாளிக்கல, அவ்வளவுதான், நான் காலி. பெரிய பிசினஸா அனாவசியமா குழ வேண்டியதா இருக்குது. இந்த பாரு, நீ மரியாதை அங்க போய் எப்படியாவது அவளை சமாளிக்கல, அவ்வளவுதான்டா, நான் ஜெயிலுக்கு போக வேண்டியதான்டா. இந்த லேண்ட்லைன்ல சரியா கேட்கல. நான் என்னோட செல்போன்ல கூப்பிடுறேன். ஹலோ. யாரு? நீங்க நிர்மலா அப்பாவா? நான் தான்டா. இப்ப இங்க கனடால வந்து ராத்திரிடா. ராம் ராம், ஆண்டவ புண்ணியத்துல நீ வேலை செய்யற அதே ஊர்ல தான் இப்ப நிர்மலாவும் இருக்கா. எப்படியாவது அவளை காப்பாத்துறா. ரூம் நம்பர் 720. ஓகே, ரூம் 720. நீ சத்தியமா போற, அவ்வளவுதான். ஸ்வீட் வைஃப். Yeah, it's a Rolls-Royce engine, right? நீங்க மெக்கானிக்ஸ் அங்க வர சொல்லிடுங்க, நான் அங்க வந்துடுறேன். Right. In a jiffy. Thank you. Bye bye. ஹாலிடே இல்ல யாரு? Friend. பைலட் ஃப்ரெண்ட், ஆம்பளை பைலட். ரொம்ப வருஷமா இங்க இருக்கான். பாவம், என்ஜின் ப்ராப்ளமா. ஹாலிடே இல்லையா? Don't be silly. Holiday பக்கத்துல ஏர்போர்ட் இருக்கு, ஏர்போர்ட்ல ஏர்கிராஃப்ட் இருக்கு, ஏர்கிராஃப்ட்ல இட்ஸ் an engine, ஆம்பளை engine. I mean male engine. upper deckல planeல, you know, it's getting too technical. நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். நிர்மலா யாரு? அந்த பேர் உனக்கு எப்படி தெரியும்? பெட்ரூம்ல சொன்னீங்களே. Did I? அவங்க தானே 720ல இருக்காங்க. ரூம் நம்பர் எப்படி தெரியும்? இப்பதானே இங்க சொன்னீங்க. Oh, I said that too. Huh? What? இல்ல, I'm just thinking. நான் பெட்ரூம்ல சொன்ன நிர்மலாங்கிற பேரையும் இங்க 720 சொன்ன ரூம் நம்பரையும் நீ தப்பா இல்லாம கரெக்டா கனெக்ட் பண்ணிட்டிய. நிர்மலாங்கிறது அந்த சொல்ல இந்த ஆம்பளை பைலட் ஃப்ரெண்ட், அவனுடைய பொம்பளை வைஃப். அவங்களுக்கு என்ன ஆச்சு? Nothing. She is pregnant in India. ஹஸ்பண்ட் இங்க இருக்கும்போது அவங்க எப்படி அங்க பிரெக்னன்ட்டா இருக்க முடியும்? No, holiday போயிருக்கும்போது அங்க. Hey, don't talk like that. Okay. I'll go. பேண்ட் போட்டுட்டு போங்க. Of course. ஆம்பளை ஃப்ரெண்டா இருந்தாலும் பேண்ட் போட்டு தானே போகணும். What? It's a good joke, isn't it? No? Okay. You all right?
Of course. Good job. Thank you. Jeez. No, you didn't see anything, okay? Thanks. Oh, shit. என்ன மறக்காம இருக்கியே ஹேரா எப்படி மறக்க முடியும்? நீ என்ன பண்ணிட்டு இருக்க நிர்மலா? அது நான் எண்ணி தூக்கு மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்க? என் கணேஷ எண்ணி என் காதல எண்ணி இதுல சுத்த தமிழ் வேற. தமிழ் இனி மெல்ல சாகணும் சரியா தான் சொன்னேன். நானும் அப்படிதான். இங்க சால்ட் அண்ட் பெப்பர் இருக்கா? என்ன சமைக்க போறியா? வேண்டாம், நான் நிறைய சாப்பிட்டேன். என்னது? என்ன? பெப்பர். நோ, இது சால்ட். நீ தான் தூக்க மாத்து. சாரி. மூடி உள்ள விழுந்துருச்சு. இருந்தாலும் பரவாயில்ல. இதை கொஞ்சம் குடிச்சிருமா? இந்த மாதிரி சொன்னா கேளு பேபி. நானே சாகுறேன். எவ்வளவு பெரிய மாத்திரை. மூடி எங்க? மூடி பெருசுதான் இருந்தா இந்த மாத்திரையே வரலையே. அதுதானே மாத்திரை எடு. இங்க வா, துப்பு. அது இங்க வைக்க வேணாம். வா come out. Aha, wow, what a lovely come out. ஐயோ கொடு, நான் வாஷ் பண்ணி தரேன். நீ தற்கொலை பண்ணிக்க வந்தியா, வாஷ் பண்ண வந்தியா, இல்ல வாந்தி எடுக்க வந்தியா? I'm sorry. சரி பரவாயில்ல, I forgive you. இது நல்லா இருமா. ஐயோ எந்திரி சொன்னாக்க ஐயோ மயக்கம் போட்டுட்டியா? இல்ல, எதையுமே முழுசா செய்ய மாட்டியா நீ? எந்திரி. நான் காலையில எந்திரிக்கிறேனே ப்ளீஸ். எனக்கு தூக்கமா வருது. ஐயோ வாந்தி இல்ல வரணும். அப்படியே டிரைவர் மாதிரி இருந்த இடத்துல இந்த வாந்தி எடுத்துரு. சீ, நீ என்ன தொடாத. உன் மேல எல்லாம் வாந்தி. முதல்ல ட்ரை க்ளீன் பண்ணிட்டு வா, அப்புறம் என்ன எழுப்பு. நான் தூங்குறேன். தூங்குறியா? குட் நைட். குட் நைட். அப்படியே என்ன தட்டி ஒரு கதை சொல்லு ராம்ஸ். கதையா? ஒரு ஊர்ல ராமன் ஒரு கேணையா இருந்தானா? காமெடி ஸ்டோரியா? ஆமா, ஊரே சிரிக்கும். ரூம் சர்வீஸ்ல காஃபி ஆர்டர் பண்ணிருக்கேன். அதை சாப்பிட்டேன்னு வச்சுக்க. No. Hey. Yeah, come in, room service. The door is open. Nothing. Hey. Let me explain. என்னையா செஞ்ச? எனக்கு வாந்தியா வருது. இல்ல இது என்ன? Hey, room service. Where is the coffee? Hey, no. You are mistaken. இது யார் தெரியுமா? இது நிர்மலா. இது வந்து என்னுடைய மைத்திலி. யா. அது கூட மறந்து போச்சா? இல்ல நல்லா ஞாபகம் இருக்கு. நான் தெளிவா சொல்றேனே, இவளை காதலிச்சு கையை விட்டுட்டு இன்னொருத்தைய கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால இப்ப இவளுக்கு இல்ல இது அந்த ஊர் இல்ல. ஆமா, அவளை காதலிச்சுட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவளை கை விட்டுட்டு இப்ப ஆறுதல் சொல்றதுக்காக கையேந்தி நிக்கிறீங்க. எனக்கும் புரியல. நீ சரியா புரிஞ்சுக்கல. நான் இப்ப என்ன சரியா புரிஞ்சுக்கிட்டேன். அதான் வாந்தி எடுக்கிறாளே, அதுக்கு யாரு காரணம்? அதுக்கு நான் தான் காரணம். அட பாவி மனுஷா, கர்ப்பத்துக்கு நீதான் காரணம்னு ஒத்துக்கிறியா? கர்ப்பமா? அட கள்ளி, சொல்லவே இல்லை. சீ, அவ கர்ப்பத்துக்கு சொல்றேன். யார் கர்ப்பம்? நான் கர்ப்பம். கொஞ்சம் சும்மா இருக்கியா? இந்த பாரு, நான் முதல் மாசத்துல இருந்து முதல் மேட்டர்ல இருந்து பாறேன். இந்த பொண்ணு காதல் தோல்வியில 43 தூக்க மாத்திரை சாப்பிட்டிருக்கா. சால்ட் அண்ட் பெப்பரோட காதலிச்சவளே 43 தூக்க மாத்திரை சாப்பிட்டிருக்கானா? கல்யாணம் பண்ணிக்கிட்டா? துப்பு இது என்ன சிக்கலட்டா? துப்பு கண்ணா துப்பு. I love you. என்னம்மா? I hate you. Oh, thank God. எது? தேங்க்ஸா? என்ன சொன்ன? இல்ல நீ மாத்திரை துப்பின சந்தோஷத்துல சொன்ன. ஏன் மாத்திரை? இல்ல தூக்க மாத்திரை. ஏன் மாத்திரை? சால்ட் அண்ட் பெப்பரோட நான் தானே சாப்பிட்டேன். இது என்ன தலைப்புச் செய்தியா? திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்க. நான் என் பொண்டாட்டியை சமாதானம் பண்ண முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். இப்ப பாரு, அவ பாட்டுக்கு போயிட்டா பாரு. அம்மா பேண்டட். குயிக் get back. ஆனா ஒண்ணு. மைலிப்பிலி திஜிலி. அண்ணா இப்ப சொல்லு. அவ இருக்கும்போது சொல்லி இருக்க கூடாதா? அண்ணா, யார் அண்ணா அந்த பொம்பள? அது வரைக்கும் புரிஞ்சது. ரொம்ப சந்தோஷம். நான் இப்ப ராமண்ணா. ஒரு டைரக்டர். நேரா மைதிலி ரூமுக்கு போ. அப்படியே கட்டி பிடிச்சிரு. அதுக்கப்புறம் அத்தனை புரிஞ்சுதா?
இது புரியாது. நான் கல்யாணம் பண்ணிட்டேன். நான் போய் கட்டிலாம் பிடிக்கும் போது அவளுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்து பூன்னு துப்பில மூஞ்சிட்டானு. அதெல்லாம் மறக்கிற மாதிரி கட்டி போடிடா. அவளும் ஒன்ன மாதிரி தானே. என்ன மாதிரி தான் என்ன பிரெஞ்சு பியர்டு வச்சு 6 மாசம் பிரிஞ்சிருக்காளோ போ பொத்துன்னு விழுந்துடும் பார். அது என்ன ஒண்ணுல ஏய் பாத்து போட கண்ணா. நான் உழ மாட்டேன். அவன் விழா நாயகன். எங்க போறீங்க? ஏண்டி போகும்போது அவசரமா பேசுறேன். வயிறு சில பாத்ரூம் போறேன். சத்தம் போடாதீங்க, குழந்தை தூங்குதுல்ல. கவலைப்படாத, நான் அடிக்கும் போது அவனுக்கு 2 ஸ்பூன் ஊத்திட்டேன். சரி சரி லைட் போடாம சீக்கிரம் போயிட்டு வாங்க. என்ன இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டீங்க? நான் வருவேன் எதிர்பார்த்தியா? எதிர்பார்க்காம வந்தா போய் தாகணும், போனா வந்து தானே ஆகணும். ஷூ, ஷூ. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் மெதுவா தானே பேசிக்கிட்டு இருக்கேன். என்ன எதுக்கு ஷூ ஷூங்கிறீங்க? நான் வராமலே இருந்திருந்தா படுத்து தூங்கி இருப்பேன். தூங்கி நான் வந்துட்டேன். என்னடி முட்டுற அவ்வளவு ஆச்சா இன்னைக்கு? என்னங்க கிளியர் ஆயிடுச்சா? எல்லாம் கிளியர் ஆயிடுச்சு. என்னடி கையை தட்டி விடுற? நான் எங்கங்க தட்டி விட்டேன், தட்டி குடுத்துக்கிட்டு இருக்கிறேன். என்னடி உனக்கு 3 கை இருக்கு, கழுத்துல இருக்கு, இங்க 2 கை இருக்கு. போதையில இருக்கிறனால உங்களுக்கு எல்லாம் டபுளாவும் ட்ரிபிளாவும் தான் தெரியும். அப்படியா? போடி தாடி வச்ச கள்ளி. தாடி எங்கடி வந்துச்சு? அது உங்களுது உங்க கூட தான் வரும். சரி ஓகே. மீசா அது என்னோட சார். அம்மா கொஞ்சம் விட்டுருங்கம்மா. கொஞ்சம் அடி பாவி, என்னடி இது? கல்லா காதல்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதுக்கு ஒரே கட்டுலையா? எனக்கு இவர முன்ன பின்ன தெரியாதுங்க. முன்ன கூட தெரியாம முடியாவா? ஐயோ சத்தம் போட்டு பேசாதீங்க. ஏன் குழந்தை முடிச்சிருவானா? அப்படிதான் கத்துவேன். ஐயோ. டேய் ஓட்டு போயிட்டா விட்டா தூக்கிட உங்களுக்கு. இந்நேரம் ஆரம்பிச்சிருப்பா. உங்க 2 பேரும் சந்திச்சு கேட்கல. என்ன பிரச்சனை? என்ன நடந்தது? இன்னும் என்ன சார் நடக்கணும்? நல்ல புருஷன் நடக்கும் போது கள்ள புருஷன் வச்சிருக்கா சார். மூடி பாருங்க சார். நல்ல மூஞ்சி வர பணம் தோடா. இதுல பணக்கம் வேறியா? பணக்கம் மட்டும் அவனை விட்டுருவேன் நினைக்கிறியா? எனக்கு வர கோபத்துக்கு உன்னை வெட்டி கொலை பண்ணிடுவேன். நீங்களா? ஆமா சார், நீங்க சாதாரணமா இருக்கலாம், நான் இருக்க முடியுமா? நான் சம்மந்தப்பட்டவன் சார். எனக்கு மனசு சரியில்லை சார். உங்களுக்கு வயிறு தானே சரியில்லை. ஐயோ கட்டின பொண்டாட்டி அப்படி அடிக்காதீங்க சார். கல்யாணம் பண்ணிட்டியா? டேய் டேய் இங்க பாருங்க அந்த பொண்ணு. இந்த பாரு சார், உங்க வீட்டு சைட் அடிக்கிறான் சார். இல்ல சார், உங்களுக்கு சின்ன தப்பு நடந்து போச்சு. தப்பு நாம ரைட் இருக்கிறா. அப்புறம் இந்த பாரு சார், இவன் ஒத்துக்க மாட்டேங்கிறான் பாரு சார். இல்லைங்க, நான் ஆரம்பத்துல இருந்து சொல்றேன். ஆரம்பத்துல இருந்தா ரொம்ப நாள் நடக்குது. இல்லைங்க, உன்னை என்ன சாப்பிடா? போலீஸ் ஸ்டேஷன் பிடிச்சு கொடுத்துருவோமா? வேண்டாம், என்ன அப்படி விட்டு சொல்ல அவனை? வீட்டை விட்டு அடிச்சு துரத்துங்க. கரெக்ட். இவனை துரத்திட்டு அடிக்க முடியாது. ஷூ வேற. ராம் பாதரக்ஷலு தலால வச்சுக்கிட்டு பட்டாபிஷேகம் பண்ணு. பாதரக்ஷாலு. இது என்னலு? சட்டுலு. அப்ப இந்த நேரத்துக்குள்ள ஸ்டார்ட் ஆயிருக்கும்டா. இனி போ பேண்ட் வரும். வன்னு. என்னது? உள்ள ராமர் இருக்கான்டா. போங்கடா. ஹலோ 55594 யார் பேசுறது? என் குரல் உங்களுக்கு அடையாளம் தெரியலையா? என்ன மிஸ்டர் வேதம்? ஐயோ, நான் கம்பெனி சேர்மன் தான் பேசுறேன், வேதம் இல்ல. சாரி, நீங்க வேதம் நினைச்சிட்டேன். இப்போ இப்பதான் நீங்க சேர்மன் சொல்லிட்டீங்களே. இன்னைக்கு பெங்களூர்ல ஒரு முக்கியமான ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் இருக்கு. அதுக்கு எக்டேவை அனுப்பிச்சு வச்சிருங்களேன். ஒரு நிமிஷம் சார். என்னங்க இங்க பாருங்க, அங்க படியே. நான் பெங்களூர் போறது உனக்கு ஒன்றும் அப்ஜெக்ஷன் இல்லையே. என்னங்க இப்படி கேட்டீங்க? நீங்க போயிட்டு வாங்களேன். சரி உனக்காக போறேன். இல்லைன்னா எவன் போவான் இதுக்கெல்லாம். ஹலோ, எப்படி இருந்தது ஆக்டிங்? உங்க டெடிகேட் சொல்லு. நானே நேரடியாக வந்து சொல்றேன் சார். சமத்தியா சொல்றேன். வேடா போன கூபே. அது எனக்கு வந்தது. அதான் தெரியுமே. எப்படி தெரியும்? தினம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் தானே ஃபோன் பண்ணி எங்கயாவது கூப்பிடுறாங்க. இன்னைக்கு ஜோசப் பிரகாஷ் நீங்க எங்கேயும் வெளியே போக கூடாது, நான் பேசுறேன். ஹலோ ஹலோ, சீ வெயிடி போன கீழே. எவடியவா மரியாதை இல்லாம பேசுறவா? ஏன் போன எப்ப வேணாலும் வைப்படி. யாரு வெயிடி. என்ன பாத்திரத்தை கீழே வெயிடி பார்த்து நிக்காம இங்க சொன்னேம்மா. நான் போன்ல நினைச்சு உங்களை திட்டிட்டேன். சும்மா இருங்க. ஐம் சாரிங்க, நான் இங்க வேற பிரச்சனை. சொல்லுங்க. உங்க பையன் குருவாயூரப்போட ஹார்ட்ல ஹோல் இருக்கு இல்லையா? அந்த ட்ரீட்மெண்ட் விஷயமா மிஸ்டர் ஐயப்பட்ட நான் பேசணும். ஓ அப்படியா டாக்டர்? ஒரு நிமிஷம் இருங்க. டாக்டர் உங்ககிட்ட பேசணுமா? எதுக்கு மீதி நீயே பேச. நம்ம அப்புக்கு ஹார்ட்ல ஹாட் ஆயி உடனே பெங்களூர் கிளம்பி வர சொல்லிருப்பாரு. அவ்வளவுதானே? அது எப்படி உங்களுக்கு தெரியும்? ஏற்கனவே பேசி வச்சுதானே. பேசி வச்சீங்களா? சீஃப் டாக்டர் கூட ஏற்கனவே கன்சல்ட் பண்ணியாச்சு. அவர் கிளம்பி வர சொல்லிருப்பாரு. நான் போறேன். நாளைக்கு நான் அமெரிக்கா போறேனா,
அதனால மிஸ்டர் ஐயப்பனை உங்க பையனோட மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு உடனே பெங்களூர் வர சொல்லுங்க. ஒரு நிமிஷம் இருங்க டாக்டர். அச்சா அப்போ ட்ரீட்மெண்ட்டுக்கு இன்னைக்கு பெங்களூர் போலாமா? சுபயோக சுபதினம் தாராளமா போலாம். ஏங்க குருவாரப்பா நான் பயந்தே போயிட்டேன். டாக்டர் என்ன ட்ரீட்மெண்ட்? அதெல்லாம் கவலைப்படாதீங்க, ஹோட்டல்ல அடைச்சிடலாம். அடைச்சிடலாமா? என்னது டாக்டர் மாதிரி இல்லையே, பிளம்பர் மாதிரி பேசுறாரு. என்ன சொல்றீங்க? அது வெரி சிம்பிள். அது பேரு ஆடியோ ப்ராப்ளத்துக்கெல்லாம் ஹலோ ஹலோ ஐயோ கட் ஆயிடுச்சுங்க. எவ்வளவு நேரம் தான் அவரு சமாளிப்பாரு? எது எஸ்டிடி ஆச்சே. எடி நீ பெங்களூர் போகணும்னு சொல்லிட்டு இருந்தியே, நல்ல கிளைமேட், போ கிளம்பு. சரி வாங்க நம்ம கிளம்பி பெங்களூர் போலாம். எல்லாரும் கிளம்பி பெங்களூர் போய் என்ன பண்றது? ஏன் இப்படி டென்ஷன் ஆவறீங்க? அல்லாம பின்ன நாம எல்லாம் எதுக்கு போறோம்? எஸ்கஸ்னுக்கா போறோம். நம்ம பையனுக்கு ஹார்ட்ல ஹோல். முதல்ல நான் போய் டாக்டரை பார்த்துட்டு வந்துடுறேன். அப்புறம் ட்ரீட்மெண்ட் டைம்ல எல்லாருக்குமா சேர்த்து போலாம்ல. நீங்க அழாதீங்க, அப்புறம் நான் அழுதுறேன். சரி நீங்க மட்டும் போங்க, நான் குளிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்றேன். பெங்களூர் போங்கோ, காஷ்மீர் போங்கோ, கோவா போங்கோ, எக்கடக்கையெல்லாம் போங்கோ, என்ஜாய் பண்ணுங்க. உன் சந்தோஷம் உனக்கு முக்கியம், ஆனா என் பொண்ணு சந்தோஷம் எனக்கு முக்கியம். தாராளமா கூட்டிட்டு போங்க. இவ்வளவுமா கூட்டிட்டு போனா என்ன மாப்பிள்ளை? அதான் அந்த மாப்பிள்ள தான் குறைச்சல். வீட்டோட மாப்பிள்ள டவுன் டவுன் எல்லாருமே என்ன கிண்டல் பண்றாங்க. அதனால பெங்களூருக்கு போய் ஒரு வேலை தேடிக்க போறேன். ஓ, வேலையில சேர போறீங்களா? ஆமா. ஐ வாஸ் ஸ்கேர்ட். Why? பெட்ரூம்ல பேசிட்டு இருந்தது பார்த்தா நீங்க ஏதோ பெங்களூருக்கு போய் ஒரு சின்ன வீட் செட்டப் பண்ணுவீங்களோன்னு நினைச்சேன். சின்ன வீடா? ஏடா, அம்மா చెప్పితే నిజమా? ஐயோ நீ அப்படியே நினைச்ச? நான் வேற விஷயமா இது பெங்களூர்ல ஒரு வேலை விஷயமா போறேன் மாமா. కూర్చోనా? అయ్యో ఏంటి అల్లుడు గారు, ఎందుకు బెంగళూరులో పుதுసా వేலை? நம்ம கிரானைட் ஃபேக்டரி மொத்தமா நீங்க தானே பாக்குறீங்க. கிரானைட் ஃபேக்டரி மட்டுமா பாக்குறேன், காய்கறி பில்ல இருந்து கரண்ட் பில் வரைக்கும் பாக்குறேன். ఏమిట్రా? என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி, அதாவது என் வேலைக்காக ரெக்கமெண்ட் பண்ணிருக்காங்க. இப்ப நான் போலனா வெக்ஸ் ஆட மாட்டாங்களா பாப்பம். అమ్మాయి పాపం ఇది కొంచెం ఆలోచించాల్సిన విషయం. மாமா దేవుడు. ஏன்னா காலேஜ்ல இருந்து போன் உங்களுக்கு ஏதோ முக்கியமான விஷயமா? என்னவா உனக்கு கொஞ்ச நேரத்துல அங்கதானே போறேன், அதுக்குள்ள என்ன அவசரமா உங்களுக்கு? ஹலோ பிரதர் வேதாந்தா வியர். இன்னும் 5 நிமிஷத்துல வீட்டை விட்டு கிளம்பல. சரக்கு நாங்க மட்டும் ஓபன் பண்ணி. ஐயோ என்னன்னா என்னாச்சு? மறந்தே போயிட்டமா. கான்ஃபரன்ஸா என்னைக்கு இது? அடுத்த பொங்கலுக்கு. அது சரி, எக்ஸாக்ட் வென்யூ எங்க? உங்க வீட்டு பாத்ரூம்ல. பெங்களூரா? மாப்பிள்ள பெங்களூரா போறேன், எனக்கு செலவு மிச்சம். ஏன்பா? நான் பெங்களூர் போய் தீரணுமே, மாப்பிள்ளையோட கார்ல சேர்ந்து போயிட்டு வரேன். என்ன நடக்குது? பெங்களூர் இல்லையா? மாத்திட்டீங்களா? ஏன் அப்படி அடிக்கடி ப்ரோக்ராம் மாத்துறீங்க? கடைசியா எந்த இடம் சொல்லி தொலைங்க. எங்க போனாலும் பெங்களூர் ரூட்லயே போய் சொல்லுங்களேன். பெங்களூருக்கு நேர் ஆப்போசிட் டைரக்ஷனா? ஏற்காடா? அப்ப வயசானவங்க ஏற முடியாதப்பா. ஓல்டு ப்ரொஃபசர் சொல்றேன். சீக்கிரம் வாடா ஐயரே. சரி, எப்படியாவது வந்து சேர்றேன். என்னன்னா அது புது ப்ரோக்ராம்? கான்ஃபரன்ஸ்மா, போயிட்டு ஒரே நாள் திரும்பி வந்துட போறேன். வரட்டுமா? எங்க? பெங்களூர் தான் இல்லையே, ஏற்காடு. நான் வரட்டுமா? எங்கப்பா? பெங்களூர் தான். எங்க எங்க எங்க? பெங்களூர். நான் எல்லாம் நீங்க போறீங்களா? போயே தீரணுமே, கார் இல்லைனாலும் பஸ்ரியாவது போய் ஆகணுமே. நடந்தே போலாமே, செலவு மிச்சம். குட்டி சரக்கு குட்டி சார். ஏதோ ஆகட்டும், மன் ஃபார் த ரோட். என்னடா சொல்றீங்க? இன்டர்வியூக்கு போயிட்டு இருக்கோம், அங்க போய் வாய் கொள்ளறாத கேள்விகளை கேட்டாங்க. அங்க என்ன கேள்வி? இன்ஃபேக்ட் பேச்சு கூட டைம் இருக்காதே, மூச்சு முட்டுமே. என்னடா சட்டை இருக்கற? இதெல்லாம் போடுறது எப்படி? எங்க இந்த மாதிரி பெனியன் பர்முடானா ஃப்ரீயா இருக்கு. அவுக்கு இத அவுத்துட்டு நான் என்ன பண்றது? பாவிங்களா, இதான பிளான்? நான் வண்டியில ஏறும் போதே நினைச்சேன் என்னமோ இடிக்குதே. ஐயோ யோ வயவலியா யோ வீட்ல சொல்லிட்டு வந்துட்டீங்களா? ஐயோ இரியா, அவங்க என்கிட்டயே சொல்ல, வீட்ல எப்படியா சொல்லுவாங்க? போகும்போது எங்க போறோம்னு கேட்காதுன்னு சொன்னேன். பாத்தியா, கேட்டது நடந்துட்டு. வந்து வண்டியா வரியா? நான் ஏரோப்ளேனா பாத்துர்க்கேன், இந்த ஆட்டோ தெரியும். இடிச்சல பாரியா? அவ்வளவு பெருசாக அடிச்சிருக்கா? ஐயோ எந்த மாமனார்? ஓ மாமனாரா? நான் ஏன் மாமனார் நினைச்சிட்டேன். யோ என்னைய மாமனார்ட்டு நடக்கே மாமியார் விட்டுக்கே. யோ அவங்க கிட்ட போய் மாமனார் மாமியார்னு மாப்ள நீ மட்டும் மாப்ள இல்லாமா? பொண்ணு கேட்டு பாரியா, அவர்தான் ஏன் மாப்ள. யோ இடிச்ச கூட கூட சொன்னீங்க, வண்டி எந்தியா? உன்னுதாயா, என்னது நீ எப்பயா சொன்ன? அந்த வண்டி வந்து இந்த வண்டிக்காரன் நான் இன்ட்ரோ듀ce பண்றேன், ரெண்டு பேரும் சேர்ந்து பேசி எங்கடா? சரி சிக் வாடாக்கே. கூடுதல் நிக்கிறாரு. அவருக்கு கொஞ்சம் கூச்சம் ஜாஸ்திங்க. வாங்க பிரதர், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. ஹெல்ப் பண்ணுங்க. பண்ணி விடுங்க, மீட்டரோட போட்டோம். ஐயோ ஆட்டோ அப்படிங்க, போங்க போங்க. வண்டி அப்படியா? ஆட்டோ அப்படியே போயிட்டு. எனிவே கூலி மிச்சம். என்ன மாப்பிள, கான்ஃபரன்ஸ் போறேன்னு சொல்லிட்டு 6,000 போட்டு ஃப்ரெண்ட்ஸோட சுத்திட்டு இருக்க. கேக்குறானோ சொல்ல. இது கான்ஃபரன்ஸ்ல இது கூட்டம் குறைவா வரும், இவனுக்கு பேச்சு சரியா வராது. நாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட இருந்தான்னா பேச்சும் நல்லா வரும். என்னடா ஆச்சு வண்டி? ஆட்டோ போயிடுச்சு, அதை பிடிக்க டிரைவர் போயிட்டாரு. உங்களுக்கு வேற ஆட்டோ பிடிக்குமா? வேற ஆட்டோ எதுக்கு? நீங்க எங்க போறீங்க? பெங்களூர். உங்க காலா? சாரி பரவாயில்ல. ஆமா, கான்ஃபரன்ஸ் ஏற்காடுங்க, இவர் பெங்களூர் இருக்கிறார். அதுக்கு தான் காலம் இருச்சது. ஓ எல்லாரும் ஆத்துக்காரிகிட்ட போய் சொல்லிட்டு போயிட்டு இருக்காள், உங்களை தவிர.
ஏன்னா ஒய்ஃபை பிரிஞ்சிருக்காள். அப்பா, எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுட்டு அப்பப்போ எடுத்து விடுவாரு. அதான் எனக்கு ரொம்ப உதவியா இருக்கு. அதாவது இவங்க ஒய்ஃப் கிட்ட எல்லாம் இவங்க போய் சொன்னாதானே நான் என் ஒய்ஃப் கிட்ட போய் சொல்ல முடியும். குழப்பமா இருக்க. உங்களுக்கு தான் குழப்பம், எனக்கு இல்ல. இப்ப நான் தெளிவாயிட்டேன் பாருங்க, சொல்றேன். இப்ப என்னுடைய ஒய்ஃப் கிட்ட ஏன்டா பின்னாடியே வரீங்க? ஒரு கம்பெனிக்கு வேண்டாம், நீயே பேசு. ஓகே கம் ஆன். எங்க விட்டேன்? இங்க இல்ல 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 இங்க தானே. இங்க. இப்ப என் ஒய்ஃப் கிட்ட நான் போய் சொல்லணும்னு நினைச்சா சொல்ல முடியாது சார். ஏன் சொல்லுங்க? நான் எப்படி சொல்ல முடியும்? உங்களாலே சொல்ல முடியல, அப்புறம் நான் எப்படி சார் சொல்ல முடியும்? தவிர நாங்க 2 பேரும் பிரிஞ்சிட்டனால ரொம்ப தொலைவில் இருக்காங்க, சொன்னாலும் காதல் விழுகாது. ஆக நான் ஏதாவது சொல்லணும்னா 4 பேர் சேர்த்து வைக்கணும். அந்த 4 பேர் தான் இவங்க. 5 பேர். இல்ல என்ன சேர்க்காதீங்க, என் ஒய்ஃப் தானே பிரிஞ்சு போனதே. அப்ப 6 பேர். 6 நான் தான். உங்க வைஃபோட உங்களை சேர்த்து வைக்கிறதுக்கு நான் பெங்களூர் வரப்படாதா? விடாது மாமா, வயசான காலத்துல ஏன் சிரமப்படுறீங்க? மாப்பிள நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. ஆத்துக்காரிட்ட ஒன்றும் சொல்லி கொடுத்துட மாட்டேன். நீங்க தைரியமா இருக்கோ. நல்ல காரியத்துக்கு போயிட்டு இருக்கோம். வாங்க. சாரி மாமா, கார்ல இடமே இல்ல. இவ்வளவு பெரிய வண்டி தம்மாத்தோட இடம் கிடைக்காதா? நீங்க கவலைப்படாதீங்க, நான் பிடிச்சுக்கிறேன். வண்டியில் ஏசி இருக்கோ? இருக்கு. வாங்க வாங்க. Ram your birthday gift. யா. ஏன் இப்படித்தான் என் கல்யாண ரிசப்ஷன்ல ஒரு கேக் கொண்டு வந்தீங்க, கல்யாணமே கேட்டு அதெல்லாம் மறக்கத்தாமா இது. என் ஒய்ஃபை என்னால மறக்க முடியாதுமா. ராம், நீ சமத்தா இந்த கேக்க வெயிட் பண்ணிடு. மைத்திரி நாம தானா கட் ஆயிடும். Yes. Take it. Ready? 1 2. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. கேக்ல இருந்து கீ கொடுக்குற பொம்மை வரும்னு நினைச்சேன். இதுவும் கீ கொடுக்கிற பொம்மை தான். இன்னைக்கு உனக்கு கீ கொடுக்க வந்திருக்கு. நாகி, இனிமே நம்ம கான்ஸ்டன்டா டச்ல இருக்கணும். இவ்வளவு கேப் விடக்கூடாது. முந்தி மாதிரி சண்டே சண்டே நீ ஏன் எங்களுக்கு ஃபோன் பண்ணிடு. திஸ் இஸ் மை நியூ கார்டு. சில்லுன்னு இருக்கா, செராமிக் கார்டு. Oh man, time is precious. டைம் வேஸ்ட் பண்ணாதம்மா. கரெக்ட். இனிமே மேகி பார்த்துப்ப நம்ம வேலையை நம்ம கவனிப்போம். 1 2. முன்ன பின்ன தெரியாத ஒரு பொண்ணு கூட நான் ஜாதகம் வச்சிருப்பா, கொன்ற சொல்றேன், பொருந்துதான்னு பாப்போம். very funny. என்னுடைய செக்ஷுவல் apparatus என் தலைக்குள்ள இருக்கு. ஓகே, Don't worry. That's all right, sweetie. Mine's in place. oh yeah, Yeah. never mind. என் பிறந்த நாளைக்கு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். My name is Ramchandramurthy alias Ram CM. கை விடுறீங்களா? My name is Margadavalli alias Maggie. Nice name. And thank you very much. நீங்க போலாம். யார் இந்த குழந்தை? வெள்ளிப்பட மாதிரி. இது வரைக்கும் நான் உங்களை இவளோட பார்த்தே இல்லையே. யாரு நீங்க? மாமா மன்னிச்சிருங்க, ஜானகிக்கு இதெல்லாம் தப்பு இல்ல. அதெல்லாம் ஒரு தப்பு இல்ல, நான் சொல்லிடுறேன். சொல்ல வேணாம். இல்ல சொல்லித்தான் ஆகணும். சொல்லுங்க. நான் இது யாருன்னு இன்ட்ரடியூஸ் பண்ணவே இல்லையே. இது வேதாந்தத்துடைய மாமனார், அதாவது இவருடைய ஒய்ஃபுடைய அப்பா. இது என்னுடைய ஒய்ஃப். வணக்கம். I'm Margadavalli alias Maggie. மைதிலின்னா உங்க ஒய்ஃப் பேரு? அதுவும் இருக்கு. மேகி அலியஸ் மரகதவல்லி அலியஸ் மைதிலி. மேகி மரகதவல்லியோட ஷார்ட் ஃபார்ம். மைதிலி மீடியம் ஃபார்ம். Full formல இருக்கான். கம்பெனி ஊட்டி போறேன்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு? நீங்க உங்க பொண்ணு வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு என்ன பண்றீங்க? அவன் எல்லாம் வெளியே போயிட்டா. இவங்களும் பாதி வழியில வந்து எங்களை மீட் பண்ணிட்டாங்க. அடுத்தது என்ன புரியலையா? பூஜை நடக்கிற சமயத்துல எதுக்கா 3 கரண்டிகள்? 4 பேர் மாமா. ஐயோ மாப்பிள, உங்களை போய் எப்படி வாயால கரண்டின்னு சொல்றது? என்ன விட பெரிய கேப்ப. நடுவுல நான் பாலமா கட்ட போறேன். கட்டிங்க. ஒத்தருக்கொத்தர். குடுத்த காசுக்கு எப்படி பிடிச்ச பாரு. குடுத்த காசுக்கா? அல்ல அது இவங்க அப்பா எனக்கு கொடுத்த டவுரி காப்பி. அதான் போங்க. 2 பேர் தனியா இருக்கா, சந்தோஷமா இருக்கட்டுமே. நெருக்கமா இருக்கும். நன்மை விஷயம். அதெல்லாம் வேண்டாம் மாமா. நீங்க யார் வேணாங்கிறதுக்கு சேர்த்து வச்சு பார்க்க தலை வந்தோம். வயசுக்கு தகுந்த வேலையா பண்ணுங்க. அவங்க சேர்ந்துப்பாங்க, நீங்க வாங்க. ஒரு பாத்திரத்துல ஒண்ணு ஹவுஸ் கீப்பிங். இந்த வின்சர் ஸ்வீட்ல 2 ஃப்ளவர் வாஸ் உடைஞ்சு போச்சு. இல்ல உங்க ஆள் இல்ல, நாங்க தான். see நாங்க அதுக்கு பே பண்ணிடுறோம். இட்ஸ் an accident. okay? ஆக்சிடென்ட்டா? என்னாச்சு? hey, we had a disagreement and fight. ஃபைட்டா? நாங்க சாங்ல இமேஜின் பண்ணிட்டு இருக்கோம். என்னடா ஆச்சு? என்னடா ஆச்சு? கை தட்டி கீழே விழுந்து உடைஞ்சு போச்சு, அவ்வளவுதான். அப்புறம் என்ன நடந்தது? நீங்க என்னென்னலாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நடக்கல. என்னடா எனக்கு தான் பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்கேன். அவளை பிடிச்சி என் மேல தள்ளி விட்டீங்க, நான் அவளை தள்ளி விட்டேன், அவ்வளவுதான். என்னடா அது இவ்வளவு தூரம் வந்துட்டு பல்ட்டி அடிச்சு சாப்பிடுறா? நான் அடிக்கலடா பல்ட்டி, அவ அடிக்கிறா. குறங்கடா அவ. டேய், நீ சந்தோஷமா இருக்கணும். அது உடைஞ்சு போய் இது உடைஞ்சு போய் அவனே மனசு உடைஞ்சு போய் கொண்டுங்க. நீங்க அது பிரச்சனை பண்ற ஆளாளுக்கு. நீங்க முதல்ல இவனை சமாதானப்படுத்துங்க.
நான் போய் அவளை சமாதானப்படுத்துறேன். சரியா இருப்பணும். ஏன் எங்களுக்கு சமாதானம் பண்ண தெரியாதா? உன்னை விட நல்லாவே சமாதானப்படுத்துவோம். பின்ன யார் போறது? உங்க 3 பேருக்குள்ள சாபுத்திரி போட்டு பாருங்க. சாபு 3 இல்ல சாபு 4. என்ன இது சாபு 3 சாபு 4 தலைங்க? சின்ன பசங்கள மாதிரி ஒரு அறிவு வேண்டாம், படிச்சவங்க தானே தலைங்க. இங்கி பிங்கி பாங்கி ஃபாதர் ஹேட் எ டாங்கி டாங்கி டைட் ஃபாதர் கிரைட் இங்கி பிங்கி பாங்கி கி. அதான் இன்னொரு கீ டூப்ளிகேட் கீ அது. இங்க என்ன முடிஞ்சது? இவ்வளவு கஷ்டப்பட்டு பிரார்த்தனை பண்ணதுக்கு பகவான் அனுகிரகம் பண்ண பாத்தியா? உன் பகவான் இந்த வாரம் எல்லாம் கொடுக்கறா. டேய் ஏய் அவனா போயிட்டாள. வெளியே போயிட்டா. வெளியே போயிட்டாளா? மேல் ஃப்ளோருக்கு போயிட்டா. உழைத்து விட்டேனா? இடியட். அத தரக்க முடிய கீ எங்கிட்ட இருக்குடா? சும்மா எங்கடா இருக்கு? போய் தம் சொல்லுங்க. எங்க பாக்கெட்ல இருக்குடா? இந்த பாக்கெட்ல. இவங்க கரங்களேடா. கொண்டடா. நாயர் படிக்க. பொறடா நாயர். இனி எந்த துறக்கான கோப்பு? ஐயோ. எங்கடா அவ? இப்ப அவ இல்ல. அது அங்க பார். எல்லாருமே சேர்ந்து தான் சம்பந்தப்பட்டிருக்கோம். இப்ப எல்லாரும் சேர்ந்து தான் முடிவெடுக்கோம். போலீஸ்க்கு போறதா நல்லதுன்னு எனக்கு தோணுது. என்ன மாதிரியே நினைக்கிறவங்க என் கூட சேர்ந்து கை தூக்குங்க. வாழ்க ஜனநாயகம். போலீஸ் ஸ்டேஷன் போவானான்னு நினைக்கிறவங்க என் கூட சேர்ந்து கையை தூக்குங்க. 1 2 3 4 5 மெஜாரிட்டி அந்த போஸ்ட் போடா. டேய் நான் கையை தூக்கவே இல்ல. செய்யலாம் செஞ்சு செய்யலாம் கை தூக்கி தூக்கலாம் கொல்லிட்டு கொல்லலாம். என்னடா அது இம்பே இம்பே இம்பேன்னு? டேய் நான் கொலை பண்ணலடா. அதா இல்ல பண்ணனும் இல்லையோ? டேய் விடுடா. ஈ மொய்க்குதுடா. ஷட் அப். ஓகே ஓகே நடந்ததெல்லாம் நடந்துருச்சு. லுக் ஐ அம் a businessman. எனக்கு மனிதாபிமானம் உண்டு. எனக்கு ஒரு வைஃப் இருக்காங்க and I love her. ஓகே. நான் கிரானைட் குவாரியில சாக மாட்டேன். இந்த பாடியை கொண்டு போய் எங்க கிரானைட் குவாரியில போச்சிருவோம். நோ நான் ஒரு இந்து. அவளுக்கு மேகி அப்படின்னு பேர் இருக்கலாம் போய் அவளும் இந்து தான். அவளை போய்ச்சிடாதீங்களா? பின்ன எரிச்சிருவோம். அட பாவி. அதே மெல் அடிக்கிறது பார். அப்ப நீ பாவிதான். எரிக்கிறதுக்கு சொன்னேன். டேய் டோர் பெல் அடிக்குதுடா. போனத பறிக்கணும். ஏதாவது சொல்லி சமாளி ஐயரே. போடா ஏதாவது சொல்டா ப்ளீஸ். கம் இன். அட ஸ்டார்ட் சமாளி. டோன்ட் கம் இன் டோன்ட் கம் இன் டோன்ட் கம் இன் டோன்ட் கம். வந்துட்டல். ಓ ಸಾರಿ. ಅಲ್ಲ ಒಣ್ಣ ಸುಮ್ಮನೆ ಹಾಕೊಂಡಿದ್ದೆ. ಫ್ಲವರ್ಸ್ ಹೊಡೆದೋಯ್ತು ಅಂತ ಫೋನ್ ಬಂತು. என்னடா ஃபோன் காதுல வச்சு பேசணும்டா இடியட். வயறு கட்டாயி. வயிறு இல்ல கழுத்துல கட்டு. வாட் were you saying? ஃப்ளவர்ஸ் உடைஞ்சிடுச்சுன்னு ஃபோன் வந்தது. ஃபோனா? நான் தான் பண்ணேன். டேய் அதை வாங்கி உள்ள வச்சிட்டு அவங்கள பூசல. Shall I clean the room? Yes, thank you. No. நாங்க தான் தூக்கி போட்டோம். டேய் பொட்டி தூக்கி போட்டு சும்மா பார்த்துட்டு இருக்க. நானா நீதான். ஓ அப்ப ಎಲ್ಲರಿಗೂ ಸೇರ್ந்து ಕ್ಲೀನ್ ಮಾಡೋಣ. Yeah, Come on. okay. ನೀ ಹೋಗ್ಬೋದು. ಏನಾದ್ರೂ ಬೇಕಾದ್ರೆ ಫೋನ್ ಮಾಡಿ. பாடியா? ಯಾ. என்னடா இது கண்டத்துல ஏதோ பாடி கேடிங்கறாவா? பாடி இல்லடா மாடி. நீ ஒரு பேக்கு உன மாடியில தூக்கி போடணும் சொல்றா. சூட்கேஸ் தூக்கி போட்டால அதுங்க. அதுக்குள்ள தான் நீ இருக்க இறங்கிக்க. இப்ப நாம என்ன பண்ண போறோம்னா അറിയാം ആദ്യം ഇവിടുന്ന് ബോഡി എങ്ങനെയെങ്കിലും പുറത്തു കടത്താനുള്ള ഏർപ്പാടുകൾ നമ്മൾ ഉണ്ടാക്കിയില്ലെങ്കിൽ പണ്ടാറടങ്ങ് നമ്മൾ അകത്തു പോകുന്നുള്ള കാര്യം ഉറപ്പിച്ച് പിന്നെ അത് റാം നീയേ சொல்லடா. ஆமாண்டா நீ தானடா கொலை பண்ண. ஓடிக்கோ. டேய் எங்கடா போறீங்க? அங்க பாத்தீங்களா? பார்க்காதீங்க சொன்னேன். அந்த பொண்ணு லாண்டரி துணி போட்டாலே அது ஒரு டியூப் மாதிரி இருக்கும். அந்த டியூபுக்குள்ள பணத்தை போட்டோம்னா ശവൻ ഡ്രൈ ക്ലീൻ ആയി വെള്ളം വരും. நேர கீழே போகும். வண்டிக்கு ரகசியமா எடுத்துட்டு போலாம். இல்லன்னா ரிசப்ஷன்ல சொல்லி கொண்டு போகணும். எப்படி ஐடியா? Laundry? ഇവൻ தான் Yeah. There are 7. Yeah. Urgently, please. Yeah. ஏன்டா பாடியை விட்டுட்டு இது இருக்க. பாடியோட தான் இருக்கு சொன்னவன. பொண்டாட்டியோட இருக்கிறதுக்கு பயமா இருக்கும். இதுல போனதோட போற தனியா இருக்கு. ஓகே ஓகே. Now I am in charge. நான் சொல்றபடி எல்லாரும் கேட்கணும். நீங்க போய் പോവാൻ പറഞ്ഞു. போனா போயிடலாம். ரெடிங்கற. நீங்க ரூமுக்கு போய் சாமான்லாம் பேக் பண்ணிக்கிட்டு வண்டி கிட்ட ரெடியா இருங்க. நானு I'm sorry. இட்ஸ் ஆல் ரைட். ஆனா நியாயமே இல்லடா இது. டேய் நீ தானடா ஆல் ரைட்னா? சாரி. எங்க விட்ட? இட்ஸ் ஆல் ரைட். சாரி. நாங்க ரூமுக்கு போய் எல்லாத்தையும் பேக் பண்ணி அதெல்லாம் இந்த லாண்டரி பேக் உள்ள போட்டு சும்மாடா. இந்த லாண்டரி பேக் உள்ள போட்டுட்டு அதை எடுத்து கார்ல வச்சு காரோட தூக்கி அதுக்குள்ள போட்டுட்டு எதுக்கு அடிச்சுக்கிற டென்ஷன் இருக்கேன்டா. அப்ப நீ நாம எல்லாருமே கூலா இருக்கணும். We must use our brain. Okay? ஓகே.
என்னடா பண்ற? எறும்புடா கடிக்குது, சொரிய கூடாதா? ஓ காட். சேஃபா போயிடுறா. என்னடா பண்ண? இது இங்கே போடலாம் வரியா? இதை தான்டா போடணும். வந்துருச்சா? பொட்டி மட்டும் தான் வந்துச்சு, இன்னும் பாடி வரல. ஐயோ, பாடி நடுவில் மாட்டிக்கிச்சு போல இருக்கா. ஓ ஷிட். அதை குத்தி விட ஏதாவது வேணும். சம்திங் லைக் இந்தா. சாரி. யூ மெதுவா. நான் எங்க கத்துனேன்? நீ ஹிந்தியில கத்துற இல்லையே. என்னாச்சு? வந்துருச்சா? வந்துருச்சு. ஆனா ரெண்டா வந்திருக்கு. ஐயா, என்ன? கீழே விழுந்து பாடி தெரிச்சு ரெண்டாயிடுச்சாண்டா. சரி, ரெண்டி காட்டி தூக்கிட்டு போக. உயிரோட வர இருக்கு. என்னடா சொல்ற? தெரியலடா. என்னது? ஒண்ணு சர்தார்ஜி பாடி. ஓகே ஓகே. என்னவா? பர்தார்ஜி சாடியா? சாடி பட்நாட்டு படவையா இருக்கும். இருக்கும். லாண்டரி தானே. வாங்க நம்ம ஷார்ட்கட் போயிடலாம். டேய் என்னடா பண்ற? ஷார்ட்கட் நீ வாடாங்க. உங்க ரெண்டு பேரையும் வச்சுட்டு கொலை கூட பண்ண முடியாது. நீங்க அந்த பக்கம் போங்க. போய் துணைக்கு கூட்டு போய் போக வைடா. 60 வருஷமா நான் தனியா தானே போறேன். இன்னைக்கு என்ன தோணை? இல்ல போகும்போது விழுந்துட்டா. போனா விழத்தானே செய்யும். என்னடா போட்டிக்க? நீ தானே கையை காட்டுற. அந்த சங்கச்சூழல வச்சு எரிச்சிடலாம் சொல்ல வந்தேன். என்னடா கிட. ஐயோ, தண்ணி கூட இல்லையா? என்ன ஆச்சா? இங்க முன்னாடி இருந்து நதி இருந்தது. மழை வந்தா தாண்டா நதி வரும். அதுக்கு இன்னும் 2 மாசம் தானே. என்னடா கோங்குற மாதிரி பேசுற? அவனை திட்டத்துக்கு என்னடா எடுக்கிற? இருடா, நான் குழம்பி போயிருக்கேன். சரி, ஓகே. பாக்குறாரு. இப்ப யாரோ குதிச்சு தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. என்ன மூட்டையில கட்டிட்டு தற்கொலையா? சரி, கொலை. ஆனா நம்ம பண்ணலாம். ஆச்சாப்பா. எனக்கு என்ன ஆகல. என்ன? இப்பதான் வருது. ஆட. ஐயா வாங்க. புள்ளில அண்ணன் வற்புறுத்தப்படாத. வந்து வாங்க, வண்டியில இருங்க. ஓ யோ சார், ஏதோ ஃபாரின் வேன் வருது. மடக்கியா சார். நிறுத்து. ஏய், நிறுத்து. வண்டி எங்க இருந்து? அது ஜப்பான்ல இருந்து. நான் வண்டியோட மேக்க கேட்கல. வண்டி எந்த ஊர்ல இருந்து வருதுன்னு கேக்குறேன். மெட்ராஸ்ல. மெட்ராஸுக்கு போயிட்டு இருக்கு, வருதுன்னு சொல்ற? வந்து போயிட்டு இருக்கு. இப்படி தெளிவா பேசணும். ஊது. ரொம்ப இஷ்டம்ல. நீ ஊதவே வேணாம். பார்த்தாலே தெரியுதே. ஏன் பெருசு? குடிக்கிற வயசா இது? இந்த வயசுல குடிக்கிறேன்னா அப்புறம் குடிக்கவே முடியாது. இது இந்த ஐஸ் கோல்டு காப்பி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ராம் இன்ஸ்பெக்டர்லாம் கொஞ்சம் ஊத்தி கொடு. சும்மா இருங்க. பேக்ல என்ன இருக்குது? ஸ்டீரிங். அப்ப ஃப்ரண்ட்ல என்ன இருக்குது? அது பேக்குங்க. பின்னாடி என்ன இருக்குது? பின்னாடி வந்து முன்னாடி இருந்தது, இப்ப அது இல்ல. முன்னாடி என்ன? இன்ஜின், ஹெட்லைட், எலுமிச்சம்பழம். அதுக்கு முன்னாடி இன்னொரு வண்டிடா. நான் அத கேட்கல. பின்னாடி என்ன இருந்தது? கண்ணாடி. முன்னாடி பின்னாடி என்ன இருந்தது? அது மேகி. மேகியா? இல்ல அது மேகின்னா அது ஸ்டெப்னியா சொல்றாரு. மேகின்னு ஒரு ஸ்டெப்னியா? மேகி ஸ்டெப்னி இல்ல, வைஃப். யாருக்கு? பின்னாடி இருக்கிறவருக்கு. யோ, என்னையா முன்னாடி பின்னாடி குழப்பறீங்க? நீங்க எல்லாம் யாரு? என்ன பிசினஸ் பண்றீங்க? நான் சொல்றேன் சார். நான் இதுக்கு முன்னாடி பைலட்டா இருந்தேன். பின்னாடி இப்படி ஆயிட்டாரு. மறுபடியும் பின்னாடி வந்துட்டுமே. இல்ல, நீங்க முன்னாடி வாங்க, நான் சொல்றேன். யாரு இது பின்னாடி? நீங்க முன்னாடி இருக்கீங்கயா. ஓ சாரி. This is my visiting card. என்னது ஒண்ணுமே இல்ல, வெள்ளையா இருக்கு. பின்னாடி பாருங்க. விசிட்டிங் கார்டுல. சஞ்சீவி பர்வதம் கிரானைட்ஸ். சார், இந்த கம்பெனி நீங்க எம்டியா? ஆமா. ஏன்? சார், என் பிரதர் கோ பரதன் உங்க கம்பெனில ஒர்க் பண்றாரு. ஏதாவது பார்த்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார். டோன்ட் வரி, அவருக்கு ப்ரமோஷன் கொடுத்து சீனியர் ஆபீசர் ஆக்கிடுறேன். தேங்க் யூ வெரி மச் சார். உங்க கோ பிரதர் என்னவா இருக்கார்? கோ பிரதர் இல்ல சார், என்னோட பிரதர் கோ பரதன்.
குவாரியில கல் உடைக்கிறார் சார். ஓகே ஓகே, ஒரு வழி ஆக்கிடுவார். தேங்க்யூ வெரி மச் சார். சார், பின்னாடி நீங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் முன்னாடி உங்க ஃப்ரெண்ட் இருக்காரு, என் பிரதரை பத்தி சொல்லி கொஞ்சம் ஹெல்ப் பண்ண சொல்லுங்க சார். பின்னாடி பார்க்கலாம். தேங்க்யூ வெரி மச் சார். வரேன் சார். அந்த கதை முன்னாடி தள்ளு. கண்ணாடி பார்த்து. யோ, பின்னாடி வாங்கய்யா. முன்னாடி வண்டி போணும்ல. பார்த்து. ராம், நான் தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க. 16 பெற்று பெருவாழ்வு. எங்கெங்கயோ தான் இருந்தாரு. Just miss. அவங்க யாரு? அவங்க 4 பேரும் எங்களுடைய வைஃப், நடுவுல இருக்கிறது என் வைஃப். இது வந்து என்னுடைய wife. இவரை தான் எனக்கு தெரியுமே. அவங்கள பாத்துட்டு வந்துடுறேன். அவங்கள எதுக்கு பார்க்கணும்? அவங்கள தான் தெரியாது. தெரியுமே, பாடியை பாத்திருக்கேன், முகத்தை தான் பார்க்கல. பியூட்டி பார்லர்ல. சொல்றது வேற. இல்ல வேணாம், சாப்பிட்ட நீ. அட ஃபர்ஸ்ட் பாத்துட்டு வரேன். சாப்பிடாம பார்த்தா மங்களா தெரியும், சாப்பிட்டு பார்த்தா நல்லா தெரியுமா? பியூட்டி பார்லர்ல அவங்க தான் என் கண்ணை திறந்து வச்சாங்க. அவங்களுக்கு நன்றி சொல்ல வேண்டாமா? இல்ல, நன்றி எல்லாம் முதல்ல சாப்பிட்டுட்டு. இல்ல, சாப்பிடவும் வேணாம், நன்றியும் சொல்ல வேணாம், வேற ஏதாவது பண்ணலாம். இல்ல, அவங்க தெலுங்கு, மலையாளம், கன்னடம் வெவ்வேறு பாஷையில் நன்றி சொல்லுவாங்க, உனக்கு புரியாது. அதனால தான் என் பொண்டாட்டி தான் தமிழ் தெரியுமாப்பா, சொல்லிட்டு போனா போச்சு நன்றி. டேய், அறிவு கெட்டவனே. எஸ், நான் இவனை சொல்றேன். ஓ சாரி, தேங்க் யூ. இட்டது பட்டானால் தட்டது வாட்டன்னு. கரெக்ட். அதனால தான் அவ அங்க போக கூடாது. பட் அவங்க அங்க போயிட்டாங்களே. வணக்கங்க. நமஸ்தே. நான் நீ சொல்லாத, நான் சொல்றேன். காரணமா தான் சொல்றேன். இந்த கீழே விழுந்துட்டானா? சரி, தொல்லி தூரமா கொண்டு போய் சமாதானப்படுத்து. எக்ஸலென்ட், தேங்க் யூ. ராம், யார் அவங்க? மைதிலி. இப்ப அப்படிதான் நீங்க கூப்பிட்டீங்க. ஆமா தானே? ஞொட்டு. யாரு? இல்ல, இத வரேன். அதாவது உங்க காது தவறி என் வாயில விழுந்திருக்கும். காது தவறி வாயில விழுந்துச்சா? வளரல. என்னப்பா இது? இல்ல, அது என்னன்னா, நான் வந்து அவளை மைத்துனின்னு கூப்பிட வந்தது, காது தவறி உங்களுக்கு மைத்திலின்னு கேட்டிருக்குன்னு சொல்ல வரேன்னு நினைப்பீங்க. அது இல்ல, நான் அவளை மைத்துனின்னு கூப்பிட வந்தது, மைத்திலின்னு ஏன் வாய் தவறி வந்துருச்சு, அவ்வளவுதான். ஓகே, எனக்கு புரிஞ்சிருது. அவ மேகியோட சிஸ்டர். ஓ, அனித்தியானோ? சீச்சி, சேச்சியானோ? இல்ல, சீச்சினா அவங்க ரெண்டு பேரும் ட்வின்ஸ். ட்வின்ஸா? அப்படின்னு சொல்வேன்னு எதிர்பார்த்தீங்க. அதுதான் இல்ல. அவங்க ரெண்டு பேரும் சாதாரணமா எல்லாரையும் போல அண்ணன் தம்பியா பிறக்க வேண்டியவங்க அக்கா தங்கையா பிறந்துட்டாங்க. அக்கா தங்கச்சிக்கிற ஜாட வேற வேறையா இருக்கு. மாமா, நான் ஒன்று சொல்லட்டுமா? கேள்வி கேட்கறது ரொம்ப ஈஸி மாமா, பதில் சொல்றதுதான் கஷ்டம். சொல்லி பார்த்தா தான் தெரியும். உடனே நீ மேகி யாரு? அதோ அவங்க நிக்கிறாங்களே, ப்ளூ சாரி போட்டுட்டு. அதான் மேகி. அதான் அவங்க யாருன்னு கேக்குறேன். அது என்ன நாயர் சொல்லிடலாமா? ஓ, மாகி நம்ம ரெட்டியோட சிஸ்டர். ஓ, ஆமா, ரெட்டியோட சிஸ்டர் கிட்ட நம்ம மேட்டர் பத்தி எதுக்கு பேச போறாங்க அவங்க? இல்ல, அது நம்ம மேட்டர் இல்ல, வைர மேட்டர், வேற மேட்டர்னு. வேற என்ன மேட்டர்னு சொல்லுங்களேன். இந்த காசிப் கேட்கறதுக்கு பொம்பளைங்களுக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் பாரு. என்ன ரெட்டி சொல்லிடலாமா? சொல்ல வேண்டியது தானே. இங்க வா, சொல்றேன். அதோ அங்க போலாம். இல்ல, அங்க வேணாம், அங்க அவ இருக்கா. அவளை பத்தி தப்பா பேசுறத அவ கேட்ட கூடாது இல்லையாமா? இந்த ரெட்டியோட ப்ளூ சிஸ்டர். ப்ளூ சிஸ்டரா? இல்ல, ப்ளூ சாரி போட்ட ஒரு சிஸ்டர் ஒரு பச்சை டிரைவரோட ஓடி போயிட்டா. பச்சையா? இல்ல, டிரைவரோட பேரு பச்சை. அப்பா பச்சைப்பா. ஆமா, ஏன்னா அவ ஓடி போய் ரொம்ப நாள் ஆச்சு பாரு, மறந்து போச்சு. ஊரே கைகொட்டி சிரிச்சு పావి அப்படின்னு ఇవ మన నుండి అழுதுட்டு இருக்கற அந்த ఏంటమ్మా మా ఆయన ఎక్కడ? ఎక్కడో ఉంటాడు. ఊరే తప్పట్లు కొట్టి నవ్వుతుంది. ఎందుకు? వెళ్ళు. அண்ணா அண்ணா தானே தெலுங்குல? ஆமா, உங்களுக்கு தெலுங்கு தெரியுமா? என் தெரியல, எனக்கு கத்து கொடுக்குறியா? இல்ல, அவங்க என்ன பார்க்காதே, அங்க பார். சக்காலத்தி. நீ சிரிக்கிற? சிரிச்சுதானே கேட்கணும். அவங்க எதுக்காக இவர அண்ணன்னு கூப்பிட்டாங்க? என் தங்கச்சி. அப்ப அந்த ப்ளூ? இந்த ப்ளூ நீயே சொல்ல. சொல்றேன், அப்புறம் வருத்தப்பட மாட்டேன். இனிமே வருத்தப்படுறதுக்கு என்ன இருக்கு? இருக்கே. ரெட்டியோட அப்பாவுக்கு ஒரு சின்ன வீடு இருக்கு. இப்ப வந்துட்டு போச்சா, அந்த பொண்ணு தான் சின்ன வீட்டு பொண்ணு. பாத்துறா. மேகி? இல்ல, இது வீட்ல செஞ்சது. இல்ல, அந்த ப்ளூ மேகி. அது பெரிய வீடு. எக்ஸ்கியூஸ் மீ, அதுல சிக்கன் இருக்கு, கொஞ்சம் ட்ரை பண்ணுங்களேன். யா, யூ ட்ரை தட். குந்தக்கல்ல இருக்க எங்க அப்பாவெல்லாம் ஏன் எடுக்கற? ஏய், கோர்வா பெயின் இருக்கு, நல்ல ஃபார்ம்ல இருக்கான், அதே ஃபாலோ போடு. அவங்க அப்பா யாரு? பாவம், அவர்தான் எங்க இருக்காருன்னே தெரியல. இந்த பார்ட்டி கூட்டத்துல அது அங்க இருக்காரு பார். தட் ஜென்டில்மேன். வெள்ளக்கார மாதிரி இருக்காரு. இல்ல, அது பக்கத்துல பெரிய கோவில் நந்தி மாதிரி ஒருத்தர் பெருசா தெரியல. நீ அங்க போய் பாரு. எங்க மாமனார் போய் அப்பாங்கற. மேகி சிஸ்டர் நான் மட்டும் ஒத்துக்கற. மாமனாருக்கு என்னடா குறைச்சல்? இதே மாதிரி இன்னொரு ஐட்டம் இருக்கு. உங்க அப்பாவுக்கா? இருடா, இந்த சிக்கன்ல கோங்கரா எல்லாம் போட்டு இன்னொரு ஐட்டம் செய்வாங்க. அத நான் போய் எடுத்து. எனக்கு வேணாங்க. இல்ல, நீ அத சாப்பிட்டே பார்க்கணும். நீங்க கவனிச்சுக்கடா, நான் அந்த கோழியை பார்த்துட்டேன். வாட் கேன் ஐ டு ஃபார் யூ? உங்க அப்பாவோட சின்ன வீட பத்தி சொல்லுங்க. என்னது, ரெட்டி சிஸ்டர் ராமோட இவ்ளோ க்ளோஸா பிஹேவ் பண்றா? வாட்? இல்ல தங்கச்சி, மேகி தங்கச்சி. யார் இவர தானே? தான் உன் திருப்பதி சித்தப்பா வந்திருக்க பாரு, மொட்டை போட்டு. வசுனா, அது வந்து நீங்க ரெட்டியோட குடும்பமே சரியில்லை. முதல் தங்க டிரைவரோட ஓடி போயிட்டா. இந்த ரெண்டாவது தங்கச்சி கண்டக்டரோட ஓடலாம்னு பிளான் பண்ணா, கிடைக்கல. அதனால ராம் கூட ஓடி போவான்னு நீங்க நினைக்காதீங்க. அவர் அப்படி எல்லாம் கிடையாது. ஹி இஸ் வெரி டீசன்ட். பொண்ணு தான் சரியில்லை, கலீஜ், ப்ளே கேர்ள், ப்ளே பாய். ஆக்சுவலா கால் பாய் கூட சொல்லலாம். நீங்க சாப்பிடுங்க, நூடுல்ஸே பார்த்து சாப்பிடுங்க, அங்க பார்க்காதீங்க ப்ளீஸ். அப்படியா?
யாரு? ரெடி ரெடி. பாத்தியா ரெட்டி? ரெட்டி ரொம்ப சின்ன ரெட்டியா இருக்கு. గురించి பேசுறாரு என்னமோ. ఏం చేస్తున్నావు ఇక్కడ ఓహో ఒంటేళ్ళకి వెళ్తావా లోపల ఎవరో ఉన్నట్టున్నారు గో దట్ సైడ్ இப்ப நிமிந்து பேசுறாரு பாரு. டேய் இப்போ ஓ மாமனார் தொல்லடா, நீ தான் போய் காலி பண்ணணும். நீ என்ன காலி பண்றது? நானே பண்றேன். సారీ అమ్మా உன் மூஞ்சிக்கு பார்ட்னர்ஷிப் வேண்டியிருக்கா? நல்ல வேளை யாருமே பார்க்கல. ஐயோ தெலுங்கு தாத்தா கொன்ட்டீங்களா? ஐயோ வேண்டாம், அவனுக்கு ஹார்ட்ல ஓட்டை. நான் பாத்துக்கிறேன். டேய் குண்டா. தெரியல குட்டன். சரி இவர் இருக்காரு, இவரு தெலுங்கு நான் கன்னடம். டேய் இது செத்த மாதிரி ஆக்ட் பண்றாரு. சாவல. இல்ல நீங்க போய் சொல்றீங்க. இவங்க பக்கெட்டால அடிச்சது நான் பார்த்தேன். ஐயோ இவங்க பக்கெட்டால அடிச்சது இது இது விளையாட்டுக்கு தான். இவங்க வந்து திருடி தீஃப், இவர் வந்து போலீஸ். நிஜமாவா? சத்தியமா. பாத்தியா அவரே ஒத்துக்கிறாரு. போலீஸ் தீஃப். அப்போ நீங்களா யாரு? நான் அப்பாடா. டேய் அவன் அத கேக்கலடா. நாங்கெல்லாம் சின்ன சின்ன கிரைம் பண்ணிட்டு பெரிய திருடிட்ட மாட்டிட்டு இருக்கோம் கேம்ல. அப்போ நானும் கேம் கரெக்டா? ஐயோ வேண்டாம் வேண்டாம், நாங்களே தவிச்சிட்டு இருக்கோம். குட் ஐடியா. வாடா குண்டா. ஐயோ குட்டன். ஏதோ ஒண்ணு நம்ம விளையாடலாம்டா. ஐயோ அங்க வேண்டாம், அவருக்கு ஹார்ட்ல ஹோல் ஆகும். எங்க சுட்டாலும் ஹோல் தாயா. அப்பா எனக்கு ஹார்ட்ல இன்னொரு ஹோல் வர போகுது. ஐயோ ஹரிவாயிரப்பா. 1 2 6 7 9 6 எங்க மம்மி எனக்கு ரொம்ப ஃபீலிங்கா ஐயோ இருக்கு. ஒண்ணு நீயே கொலை பண்ண சொல்றியே. ஏற்கனவே அவனுக்கு ஹார்ட்ல ஹார்ட்ல ஹோல் அதானே. லெட்டர்ல இப்படி எழுதுற மாதிரி எல்லா வாக்கியத்திலயும் சேர்க்கலன்னா ஒன்னால சும்மா இருடான்னா. இப்ப வைரம் எங்க இருக்குன்னு சொல்லல. ஏய் அப்படியே இல்ல கை மேல தூக்கு. கைய கீழ இறக்குனே ஷூட் பண்ணிடுவேன். நான் தூக்கிட்டேன் சார். வெரி குட். யாரும் அசையாதீங்க. 1 2 3 4ல 6 பேர்த்தையும் அட் அ டைம்ல ஷூட் பண்ணிடுவேன். ஐயா கவுண்ட் பண்ண கூட தெரியல. நாங்க மொத்தம் 7 பேர் இருக்கோம். டேய் நீ யாரா? நீ யாரு? நான் போலீஸ். போலீஸா? அதுக்கு ஆதாரம்? தொப்பி பார்த்தா தெரியலையா? ஓகே அச்சா இந்த தீஸ் கூட லாரி போர்டு அடிக்குது. நான் போலீஸ் ஆயிடுறேன். உங்களுக்கு சொல்ல கூட தெரியல. தடவலாங்க. குண்டன் இல்லடி பிசாசே குண்டன். நீ பிசாசியா? அதடி பிசாசே கண்ணு இல்ல உனக்கு என்ன மரியாதை வேண்டி கிடக்கு. ஐயோ இப்ப திருப்தியா? உன் புள்ள கையில துப்பாக்கி எல்லாரும் ஆட்டியும் ஹோல். ஏன் சும்மா அவ்வளவு பேசுறீங்க? ஹேண்ட்ஸ் அப். ஐயோ ஐயோ அவன் வந்து பண்ணிடாதீங்க. நீங்க சுடுங்க. வாயிரங்க. அட நீ ரமாலா? அதான் என்கிட்டவே சொல்லிட்டேனியா. நான் போலீஸ் என்று. பாத்தியா எனக்கு தப்பு இருக்கு. வாயிரங்கன்னு சொல்லுங்கயா. ஆமாராம் சொல்லிடு. இவ்வளவு அனாவசியம் வைரம். எங்க இந்த வைரம்? டேய் பையனுக்கா விளையாடிட்டு இருக்கோம், அர்த்தம் புரியாம பேசிட்டு இருக்க. எவிடன்ஸ் நம்ம கையில இருந்தாதான் போலீஸ். சார் இருக்கு சார். நீங்க எந்த ஊர் போலீஸ்? அது துபாக்கூர். துபாய் துபாய். துபாயா? அப்ப எப்படி சார் உங்ககிட்ட சொல்லாம இருக்க முடியும்? சொல்லிடுறாம். இல்ல 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 இருங்க சார். இந்த அம்மா கிட்ட ஒரு பாடி இருந்துச்சு. பொம்பளைனா இருக்குதான் செய்யும். இல்ல சார், அதை எங்களை ஏமாத்தி எங்க தலையில கட்டி எங்களை போட வச்சுட்டாங்க. அதுவும் பிரிட்ஜ் மேல இருந்து. ஐயா ஆம்பளைங்க நீங்க எதுக்கு பாடி போட்டீங்க? அது பிரிட்ஜ் மேல ஏறினு வெக்கமா இல்ல? சார் இது டெட் பாடி சார். அந்த பாடியை டெட் பாடி ஆக்குனது யார் தெரியுமா? யார் நீதான்? அப்படியா? நான் இதுக்காக கொன்னேன். என் வைரத்துக்காக கொன்னேன். என்னது ஊவைரமா? பின்ன நான் தான் கொலை பண்ண சொன்னா அப்ப வைரம் என்னதான்? ஓ கதையை நீ அப்படி ட்விஸ்ட் பண்றியா? அப்ப கொலையை நான் தான் பண்ண ஒத்துக்கிட்டா வைரம் என்ன ஒத்துக்குயா? அஸ்கு அஸ்கு 50-50 ஆ? சீ என்ன நீ சின்ன புள்ள மாதிரி கேமே எனக்கு புரியல. உனக்கு மட்டுமாடா புரியல, எனக்கும் புரியல. துபாய்ங்கறீங்க, வைரங்கறீங்க, கொலைங்கறீங்க. பாடிக்குமே வித்தியாசம் தெரியல. நீங்க எல்லாம் போலீஸ் ஆபீசர். நான் எப்படி இருங்க என்ன நடந்தது தெரியுமா உங்களுக்கு? நான் சொல்றேன் நீ கதை கட்டுவ. நீ கட்ட மாட்டியா? இல்ல. ஐயே அதாரு பர்தார்ஜி. உனக்கு மட்டும் தனியா சொல்லுமா? கை தூக்குமே. My hands are tied sir. ஓகே ஓகே. ஹேண்ட்ஸ் அப். டேய் நான் ஏன்டா கை தூக்கணும்? நீங்க தீப் ஒத்துக்கோங்க இல்ல ஷூட் பண்ணிடுவேன். சார் 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 ஒரிஜினல் கண்ணு சார். என் பையனை கொலைகாரன் ஆக்கிடாதீங்க. தீப் நொத்துங்க சார். உங்க மோலட்சணம் அப்படிதானே இருக்கு. முடியாதியா? சைலண்டா சிக்னல் கொடுக்கறேன்னாரு. எஸ்ஸா நோவா? Yeah. எனக்கு தெரியும். நான் இழுப்புக்கெல்லாம் வருவேன். சத்தமா சொல்ல வெக்கமா இருந்தா காதுல சொல்லு. Come on do it. I love you. காதுல கத்தாதயா. இதுல என்ன தப்பு இருக்கு? love me. No. மைதிலி நான் செஞ்சத சொன்னது செய்யல. இத்தனை பேருக்கு மத்தியில ரெண்டு பேரும் இப்படி கட்டி பிடிச்சு கூத்தடிக்கிறீங்களே. உங்களுக்கு வெக்கமா இல்ல? சீ. நீ யாரையா சீ சொல்றதுக்கு? நான் தானே சொல்லணும். ஐயோ நான் சொல்றது வேற. சீ நான் என்ன இப்ப ஆசைப்பட்டா இவளை கட்டி பிடிச்சிட்டேன். இதோ இவளை கட்டினவன் இங்க நிக்கிறான் பாரு. அவன கேளு. கட்டினவனுக்கு முன்னாடியே இப்படியா? ஏயா இந்த ஆளுக்கு தான் ஒண்ணும் இல்ல. உனக்கு வெக்கமா இல்ல? எனக்கு நான் வைக்கும். கட்ட சொன்னாலும் கட்டினேன். உன்னையும் கட்ட சொன்னாலும் கட்டுவேன். ஐயோ பாஸ்க்கு என்ன ஆயிடுச்சு? வாங்கடா. பாசிலி என்ன இது? அவன் கூட எல்லாம் போய் தகராறு பண்ணிட்டு ஒன்னையும் பிடிச்சு கட்டி வச்சிருவாங்க. என்ன பிடிச்சு கட்டி வைப்பாங்களா? போதும் சாமி போதும். எனக்கு ஒரு கல்யாணமே போதும். கல்யாணமா? ஐயோ நீ சொல்ற கட்டி வேறம்மா.
சொன்னா கேளு, அவன் முழிக்கிறதுக்குள்ள இங்க இடத்த விட்டு போயிடு. ஆமா போறேன். நீ வேணும்னா ரெட்டி சிஸ்டரோடவோ இல்ல நாயர் சிஸ்டரோடவோ போய் சந்தோஷமா இரு. ஆனா லைஃப்ல ஏன் முகத்தை மட்டும் முழிக்காத. சீ, சும்மா இரு. நீ போய் தொலையா. போய் தொலையா? இல்ல 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 தொலைவா போன்றத டென்ஷன்ல அப்படி சொல்லிட்டம்மா. நீ கோச் காமெடி போ போ. ஐயோ வாடா பாத்திரே முழுங்கிடு. கரெக்ட் ப்ளீஸ். அப்படியே அப்படியே கொஞ்சம் தண்ணி குடிச்சிரு. ஏய் தண்ணி குடிங்க அவங்களுக்கு. போயா இது எங்க பாசுக்கு. சரிப்பா கொஞ்சம் மென்னி பிடிக்க ஏதாவது தண்ணி குடிமா ஃப்ரிட்ஜ்ல. ஐயோ அந்த தண்ணி வேணாம், அது கார்ப்பரேஷன் தண்ணி உடம்புக்கு ஆகாது. நான் குளிப்பேன். நீ ஆயா சொல்றீங்க நான் குளிப்பேன். மாத்திரை சாப்பிடுறதுக்கு என்ன லோலோல கத்துறா? பாஸ் எந்திர பாஸ். குடிச்சிட்டியா? போறப்படுமா போ. ஐயோ பாப்பா ஹாஸ்பிடல் போய் எனக்கு ஃபோன் பண்ணு. மார்ச்சரில இருந்து தான் ஃபோன் பண்ணனும். சரி எங்க ஃபோன் இருக்குதோ அங்க இருந்து ஃபோன் பண்ணுக்கண்ணா. நான் உயிரோட இருந்தா தானே ஃபோன் பண்ண முடியும். இந்த கேவலமான இடத்துல சாகிறதை விட ஆத்துலயோ குளத்துலயோ விழுந்து சாகுறேன். உன் பொண்டாட்டி தூக்க மாத்திரை சாப்பிட்டு போகுது, தடுக்காம நிக்கிறே. பிண்டாடுடா. நீ நல்லா இருயா? தள்ளி ஏய் மரியாதையா வயிறு எங்க இருக்குன்னு சொல்லிருங்க. இல்லைன்னா உண்மையிலேயே நான் இவன் நெத்தியில சுடுவேன், மூளை மூஞ்சில தெரிக்கும். ஐயோ வேண்டாம் சார், ஒண்ணும் பண்ணிடாதீங்க, நான் சொல்லிடுறேன். வைரம் அவன் பொண்டாட்டி வயித்துல இருக்கு. யோ பொண்டாட்டி வயித்துக்குள்ள குழந்தை தான் இருக்கும். இல்ல முழுங்கிட்டாங்களே. குழந்தை வா. அல்ல மாத்திரையே. என்ன வளர்ற? மாத்திரைக்குள்ள தானே வயிறு இருக்கு. மாத்திரை எங்க இருக்கு? வயித்துக்குள்ள. ஏய் வயிறு மாத்திரைக்குள்ள இருக்கா இல்ல வயித்துக்குள்ள இருக்கா? வயிறு மாத்திரைக்குள்ள இருக்குது, மாத்திரை வயித்துக்குள்ள இருக்குது. என்னடா சொல்றேன்? எதுவுமே உங்களுக்கு சீக்கிரமா புரியாது பாஸ். அதான் பாஸ். ஆமா அது என்னாச்சுன்னா வரேன் எங்க சொல்ற பாஸ் இவங்க தூக்க மாத்திரைக்குள்ள வைரத்தை ஒளிச்சு வச்சிருக்காங்க. அப்படியா? அந்த பொண்ணு வைரத்துக்கு தெரியாம அந்த மாத்திரை எடுத்து முழுங்கிட்டு என் கண்ணெதிரியே நைஸா எஸ்கேப் ஆயிடுச்சு பாஸ். கண்ணதிலேயே நைஸா எஸ்கேப் ஆகுறது பார்த்துட்டு நீ தூக்கிட்டு இருந்தியா? நீங்க தான் பாஸ் தூக்கிட்டு வாங்கடா. இவன் யாரா டிராபிக் எல்லாரும் எம்பி நாடியா வராம நாலா பக்கம் போய் தேடுங்க. சார் கொஞ்சம் அவுத்து விட்டு போங்க சார். எனக்கு அவன் தான் முக்கியம். நீங்கடா போற. போலீஸோட அவங்க கூட எல்லாம் வேணாம், நம்ம விளையாடலாம். நம்ம வேற விளையாட்டு விளையாட வேற விளையாட்டு. நீ எங்களை அவுத்து விட. உங்களையே துட்டா. நானே அவுத்து விடுறேன். ராம் ராம் வேண்டாம், முதல்ல போய் மைதிலியை காப்பாத்து.